ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அனிமேல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு இன்டெரக்டாக சில விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 2. ஷீனா, உனக்கு என்னாச்சு? நம்ம ஹீரோ கேட்கவும் ஒன்றும் இல்லைன்னு வா சொல்கிறா. அப்புறம் எதுக்காக இங்கே உட்காந்துருக்கா? நம்ம ஹீரோ கேட்குறான். அவள் ட்ரெஸ்ஸில் முடியா இருக்குது, எதுவும் போன நாய் கூட விளையாண்டியான்னு கேட்கவும் நான் ஒன்றும் விளையாடல, மரத்து மேலே மாட்டிட்டு இருந்த போனியை ரெஸ்கியூ பண்ணன்னு வா சொல்கிறா. காலில் அடிபட்டிருக்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு இங்கே வெயிட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ போய் மருந்து வாங்கிட்டு வந்து தைச கலட்டுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவை ஒரு தினசா லுக்க விடுறா. இந்த மாதிரிலாம் பார்க்காதப்பா, இந்த என் ஜாக்கெட்டை யூஸ் பண்ணி ஒன்று மறைச்சிக்கோ, உனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரியும், நான் அதில் ஐஸ் கியூப் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் எப்படி கண்டுபிடிச்சான்னு வா கேட்கவும், உன்னோட ஒரு ஷோ நீ ஃபுல்லாகவே போடல, அது போக எந்திரிச்சு நிற்கவே மாட்டேங்கிற, கேட்டை சேவ் பண்ணுறேன்னு காலை வச்சுக்கிட்டதெல்லாம் முட்டாள்தனமான ஸ்டோரி. சரி வா ஐஸ கழட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி கேட்றான். கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம இருக்கிறத பார்த்து வா ஸ்மைல் பண்றா. ஐஸ் கியூப்ஸை வச்சு அவன் கொஞ்சம் ஒத்தட கொடுக்கவோ இப்ப பரவாயில்லன்னு வா சொல்றா. ஹே ஃபுஜிமியா, நீ சூப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறியே அப்படின்னு வா கேட்கவும், ஆமா ஆனா எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த என் ட்ராக் ஃபேண்ட்டை போட்டுக்கோ, அடிப்பட்ட காலை வச்சுட்டு உன்னால டைட்ஸை போட முடியாதுன்னு தெரியும், இந்த இதையோ போட்டுக்கோ, நான் உன்னை தூக்கிட்டு போகும்போது யாரும் பாத்திரக்கூடாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவில் தூக்கிட்டு போறான். சாரிப்பா அப்படின்னு வா சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு ஜென்டில்மேன் எப்போ அடிப்பட்ட லேடியா அப்படியே விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹெல்ப்க்கு தேங்க்ஸ்னு வா சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், டேக் கேர்னு டக்குன்னு நம்ம ஹீரோ பெயர் தான். அடுத்த நாள் ட்ராக் பேண்ட் இல்லாததுனால நம்ம ஹீரோ பிடி விளையாட முடியாம வெளியே நின்றுட்டு இருக்கான். காடபாக்கி அப்படிங்கிற ஒரு பையனை தான் எல்லா பொண்ணுங்களும் பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல பாப்புலரா இருக்கான்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சல் நம்ம ஸ்கூல்ல தான் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பார்த்தா ஷீனா அங்கதான் உட்காந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் திரும்பிக்கிடுறான். அதை பார்த்து ஸ்மைல் பண்ணவும் ஏஞ்சல் என்ன பார்த்து தான் சிரிச்சா அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேற்று கொடுத்த ட்ரெஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வழக்கம் போல சாப்பாடு கொடுக்குறா. கால் எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவோ இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றா. ஆனால் நீ இன்னும் பாப்புலரா தான் இருக்க ஏஞ்சல், ஸ்மைல் பண்ணதே பசங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிட்டேன்னு சொல்லவும், என்ன அப்படி கூப்பிடாதான்னு சொல்லியிருக்கேன்லப்பா, அப்புறம் அந்த சின்ன விஷயம்லாம் அந்த பசங்களை ஹாப்பியாக்கவா செய்யும் அப்படின்னு வா கேட்கவும், அழகான பொண்ணு பார்த்து சிரிச்சா எந்த பையனா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவான், கேர்ள்ஸ்க்கும் அந்த மாதிரி தானே காடவாக்கின்னு சொல்லவும், ஓ காடவாக்கி அந்த பாப்புலரான பையனா அப்படின்னு வா கேட்கவும், உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நாங்க வேற கிளாஸ், அது போக எனக்கு பெருசெல்லாம் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே வா சொல்லவும், அப்படி அழகுங்கிறத நீ ஒத்துக்கிடுறியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா என்னை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும்பா, அந்த அளவுக்கு நான் முட்டாளா இருப்பேன் நீ நினைக்கிறேன்னு வா கேட்கறா. ஆமா இன்னைக்கு நான் சாப்பாடு ஸ்பெஷலா இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், நேத்து நீ செஞ்ச ஹெல்ப்காக தான் அப்படின்னு வா சொல்லவும், இதை நான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன அப்படியே என் வீட்டுக்குள்ள வரலான்னு பாக்குறியா அப்படின்னு வா கேட்கவும், ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நம்ம செலவை பாதியா பிரிச்சுக்கலாம், உன் வீட்டில் நான் குக் பண்றதா இருந்தா எனக்கு ஓகே அப்படின்னு வா சொல்லவும், இத்தனை நாள் அவன்கிட்ட ஓசியில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன், காசை கொடுக்குறது எனக்கு ஓகே தானா, உனக்கு சேஃப்டியை பத்தி கவலை இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணா அதை கிராஷ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் அது ஒர்க்கே ஆகாது, ஸோ இப்போ உனக்கு ரிஸ்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அது போக நான் உன்னோட டைப் கிடையாதுல்ல அப்படின்னு வா கேட்கவும், ஒருவேளை நீ ஏன் டைப்பான பொண்ணா இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படி இருந்தா இந்நேரத்துக்கு நீ என் பின்னாடி சுத்திருப்ப, நானும் உன்னை விட்டு போயிருந்திருப்பேன், நீ அந்த மாதிரி பையன் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்றா. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஷீனா நம்ம ஹீரோவோட வீட்டுல போய் குக் பண்றா. செலவை அவங்க பாதியா பிரிச்சுக்கிடுறாங்க. அவ லேபர் ஒர்க்காக நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ராவா சேர்த்து தான் காசு கொடுக்குறான். ஒவ்வொரு நாள் காய்கறி வாங்குறது, பாத்திரங்கள் விரதன் வேலையையும் இவங்க பாதியா பிரிச்சுக்கிடுறாங்க. எல்லாம் அப்படியே புதுசா இருக்கேன்னு ஷீனா பாக்குறா. என்ன டிஷ் பண்ணணும்னு நானே முடிவு பண்ணிட்டேன்னு வா சொல்லவும், சாப்பிடுற மாதிரி டிஷ் இருந்தா எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு எந்த ஹெல்ப் என்னாலும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோஃபால போய் உட்காந்துக்கிடவும், பரவாயில்ல தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லிட்டு என்ன வந்து தொந்தரவு பண்ணாம ப்ராக்டிக்கலா நடந்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. அவ சமையல் பண்றது பார்த்துட்டு எனக்கே ஏதோ ஒய்ஃப் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கவும், என்னை பத்தி எதுவும் இவையோட இமேஜினேஷன் பண்றியா அப்படின்னு வா கேட்கவும், சாச்சா அப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். வேற லெவல்ல சுட வா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறா. இப்ப நம்ம ஹீரோவும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். எல்லாத்துலயும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். எல்லாமே ரொம்பவும் சூப்பரா இருக்குது. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் ரசிச்சு சாப்பிட்றத பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ற போலன்னு வா கேட்கவும், உண்மையிலேயே இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, அதனாலதான் என்ஜாய் பண்ணி சாப்பிடுறேன், அமைதியா சாப்பிடுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ அவளை பார்த்து ஃபீல் ஆகுறான். ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறான். நான் ஏதோ கனவு மாதிரி இருக்கு, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட டெய்லி நான் சாப்பிடுறது ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், உன்னோட அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, அதுதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன், ஒருவேளை நான் சமைக்க வேண்டாம்னு நினைச்சேன்னா சொல்லிடு அப்படின்னு வா சொல்லவோ, சச்சா அப்படிலாம் இல்ல நீயே சமைச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படின்னா அதை ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு வா சொல்லவோ, சரி நம்ம ஹீரோ சொல்றான். கிளாஸ்ல எல்லாருக்கும் டெஸ்ட் பேப்பரை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு டீச்சர் கிளம்புறாரு. ஆமனே நீ என்ன மார்க் வாங்கியிருக்கன்னு ஃப்ரெண்ட் வந்து கேட்கவும், நார்மலா வாங்கியிருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்போ நீ எப்படிதான் டாப் 30க்குள்ள வரையோ தெரிலப்பா, நீ உண்மையிலேயே புத்திசாலி தான் அப்படின்னு நம்ம சொல்லவும், உன்ன மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சாட்டிங் பண்ணாம நான் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தா தெரியும்னு அந்த ஃப்ரெண்ட் சொல்றான். ஈகோ அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரமா அவன் தலையை தடவை கொடுக்குறான். பப்ளிக்ல எப்படிதான் அப்படி பண்றீங்களோ நம்ம ஹீரோ கேட்கவும், கேர்ள் ஃப்ரெண்ட் தலையை தடவை கொடுக்குறதுலாம் நார்மல் தான், உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தா தெரியும் நம்ம சொல்லவும், அவன் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. எதுக்கு கேட்கறன்னு நம்ம கேட்கவோ, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக தானே வா சொல்லவும், என் இமேஜினரி கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சா பாவமா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா
இருக்கான்னு வா கேட்கவும், ஃபியூச்சர்ல வரப்போறவளை பத்தி சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா உன்னோட ஸ்கோர் என்ன நம்ம ஹீரோ கேட்கவும், எப்பவும் போல பெர்ஃபெக்ட் ஸ்கோர் தானே வா சொல்றா, அடுத்த வருஷத்துக்குள்ள போர்ஷனை கூட இப்பவே முடிச்சிட்டேன் அப்படின்னு வா சொல்லவும், அடேங்கப்பா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நீ கூட சூப்பரான மார்க் தானே எடுப்ப, போர்டில் நீ வர லெவலுக்கு மார்க் வாங்குற எல்லாரையுமே நான் ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னு ஷீனா சொல்லவும், நான் இங்க தனியா வாங்கணும்னா நல்ல மார்க் எடுக்கணும். ஆமா நீ எப்படின்னு கேட்கவும், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும், ஏன்னா நான் அந்த கட்டாயத்துல இருக்கேன். சரி அப்புறம் பார்க்கலான்னு வா கிளம்புறா. ஐடி கார்டு எடுத்துட்டு போகவும் நம்ம ஹீரோ அதை அவகிட்ட போய் கொடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸ் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. அவ பிறந்தநாள் இன்னும் 4 daysல வருதா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். உனக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா நம்ம ஹீரோ கேட்கவும், எந்த மாதிரின்னு வா கேட்குறா. சும்மா தெரிஞ்சுக்கிடலாமேன்னு தான், உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் ஏதாச்சும் தேவைப்படுமான்னு யோசிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ எனக்கு ஒரு ஷார்ப்பிங் ஸ்டோன் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆல்ரெடி என்கிட்ட நிறைய இருக்குது, பட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறது இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லவும், நீ உண்மையிலே ஹை ஸ்கூல் பொண்ணு தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒன்றும் மற்ற பொண்ணுங்க மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு ஷீனா சொல்கிறா. ஆனால் எந்த ஹை ஸ்கூல் பொண்ணும் நைஃப்ஸ் எல்லாம் ஷார்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டான் நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னது பர்த்டே ப்ரெசென்ட்டா அப்படின்னா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிடுச்சா அப்படின்னு கேட்கவும், இது ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏதாச்சும் காஸ்மெட்டிக்ஸ் அப்படி இல்லைன்னா ஹேண்ட் க்ரீம் நீ எந்த வயசு உள்ளவங்களுக்குனாலும் கொடுக்கலாம், அது கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்கும் சூட் ஆகும் நீட்ஸுக்கே சொல்கிறான். என்னது பர்த்டே கிஃப்டா, அது ஒரு பொண்ணுக்கு தானே, சரி அவளை பத்தி சொல்லி நீட்ஸ்கி கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கவும், எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பொண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னா தானே அவளுக்கு என்ன பிடிக்கும் நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வா கேட்கவும், நார்மலா பொண்ணுங்களுக்கு எது பிடிக்கும் அதை மட்டும் சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவளை பத்தி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா. சரி ஹேண்ட் கர்ச்சீஃப் பேக் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு காஸ்ட்லியான பர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கியூட்டான அனிமல் பொம்மை அதை கூட கொடுக்கலாம், எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும்னு வா சொல்லவும், ஆனா பொம்மையை வாங்கிட்டு நான் அப்படி லைன்ல நிக்கிறது நான் ஒரு பையனாச்சே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கவும், என்ன ஹெல்ப்னு வா கேட்கறா. ப்ளீஸ் என் கூட ஷாப்பிங் வரியா நம்ம கேட்கவும், நான் வரலாம், ஆனா இப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணுதுன்னு ஒரு கடையை பார்க்கவும், நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஷீனா பக்கத்துல போய் உட்காடுறான். இந்த அப்படின்னு கொடுக்கவும், இது என்னன்னு கேட்கறா. இன்னைக்கு தானே பர்த்டே அப்படின்னு கொடுக்கவும், ஆனா உனக்கு எப்படி தெரியும், நான் யாருக்கிட்டையுமே சொன்னது இல்லையே அப்படின்னு கேட்கவும், உன் ஐடியா பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வீட்டில் விட்டு போனல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அதை கண்டுக்கிடாம விட்டுருக்கணும், நான் என் பர்த்டேவை செலிப்ரேட்டே பண்ண மாட்டேன்னு சோகமாகவும், சரி அப்படின்னா இந்த இதை வச்சுக்கோ, இத்தனை நாள் நீ எனக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்க, நான் உனக்கு கடமைப்பட்டிருக்க, அதுக்கு நன்றி கடனா இதை தாரன்னு வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குவோம். அவ்வளோ சரின்னு உள்ள என்ன இருக்குன்னு பாக்குற, ஓப்பன் பண்ணுவான்னு கேட்கவும் சரின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, பட் நீ அதிகமாக வேலை பார்க்குற, உன் கை நல்லா இருக்கணும்னு தான் அந்த ஹேண்ட் க்ரீமை வாங்கினேன், உனக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது தானே பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்கிறா. ஆமாம் உள்ள இன்னொன்று ஏதோ இருக்கே அப்படின்னு வா பார்த்தா, உங்களுக்கு பிடிக்குமே அதை சூஸ் பண்ண, உனக்கு பிடிக்கலன்னா அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன், இதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு வா சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நான் அவளை பார்த்துருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பிக்கிட்டான். இந்த மாதிரிலாம் எனக்கு கிஃப்ட் யாரும் பண்ணதில்லைன்னு வா சொல்லவும், பாப்புலராக இருக்கிற பொண்ணுக்கு நிறைய கிஃப்ட் வரும்ல நினச்சா நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு என் பர்த்டே பிடிக்காது, ஸோ நான் யார்கிட்டயுமே அதை பற்றி சொல்ல மாட்டேன், அது போக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு வா சொல்லவும், ஆனா என்னோட வாங்கிக்கிட்ட நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது சுஜிமியா அப்படின்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கேர்ள் ஃப்ரெண்ட் தலையை தடவி கொடுக்குறது நார்மல் தான், நம்ம ஃப்ரெண்டு சொன்னதை யோசிச்சு பார்க்கறான். நம்ம ஹீரோ கையை தூக்கிட்டு, இல்லை ஒன்றும் இல்லை, நான் என்ன கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் ஃபுஜிமியா அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் சூப்பராக போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.